அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு அரசியல் அறிவியல், பாலிட்டி. அதில் குறிப்பாக கான்ஸ்டிடியூஷன் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் விவாதிக்க போகிறோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்கிற வார்த்தை பல பேருக்கு புதிதாக இருக்கலாம், பல பேருக்கு குழப்பமானதாகவும் இருக்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் அரசாங்கங்கள் சில வகைப்படும். அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 விதமான அரசாங்கங்கள் இருக்கு. ஒன்று மொனார்கி என்று சொல்லக்கூடிய மன்னர்கள் ஆட்சி புரியக்கூடிய முறை. இன்னொன்று டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லக்கூடிய சர்வதிகார ஆட்சி முறை. இன்னொன்று இந்தியாவை போன்ற ஜனநாயக ஆட்சி முறை. இதில் மன்னர்கள் ஆட்சி முறை என்பது உங்களுக்கு தெரியும். மன்னர், அவருடைய வாரிசுகள், மீண்டும் அவருடைய வாரிசுகள், இப்படி தொடர்ந்து ஆட்சி பண்ணுவாங்க. எல்லா அதிகாரமும் மன்னரோட கையிலேயே இருக்கும். மன்னர்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். அவர்கள் தீயவர்களாக இருந்தால் மக்கள் கையில் அதிகாரம் இருக்காது, மக்கள் அடிமைகளாக நடத்தப்படுவார்கள். இது ஒரு முறை. இப்போ அந்த மன்னராட்சி முறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்க தான் செய்யுது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க தான் செய்யுது. அது மட்டுமல்லாமல் டிக்டேட்டர்ஷிப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு முறை. இந்த முறையில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மக்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. எல்லா அதிகாரங்களும் தனிப்பட்ட ஒரு நபர் கையில் இருக்கும். அவர் எடுக்கக்கூடிய முடிவே இறுதியானது. நல்லதோ கெட்டதோ எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல், எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் அவர் முடிவெடுத்துருவார். நல்லதாக இருந்தாலும் அந்த முடிவு தான், கெட்டதாக இருந்தாலும் அந்த முடிவு தான். மக்கள் அடிமையாகவே நடத்தப்படுவார்கள். அவர் மட்டுமே ஒரு ராஜாவாக கருதப்படுவார். இது சர்வதிகார ஆட்சி முறை. இன்னொன்று ஜனநாயக ஆட்சி முறை. இந்த ஜனநாயக ஆட்சி முறை என்பது சட்டத்தால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி. யார் வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் மக்களை ஆளலாம். ஆனால் அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. அந்த சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்கும். அங்கே கதாநாயகன் யார் அப்படின்னு சொன்னால் சட்டம் தான். அந்த சுதந்திர நாட்டில் இந்த சட்டமானது முறையாக இருக்கும். மக்கள் தங்களை யார் ஆள வேண்டும் என்பதை முடிவு செய்து தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களை ஆளுவாங்க சட்டத்திற்கு உட்பட்டு. இது ஜனநாயக ஆட்சி முறை. இங்க மக்களுக்கு தான் அதிகாரம் அதிகமாக இருக்கும். தவறு செய்தால் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை மக்களுக்கு இருக்கும். இந்த 3 விதமான அரசாங்கங்கள் இருக்கு. இந்த 3 விதமான அரசாங்கங்கள்ல இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எந்த அரசாங்கத்தில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஜனநாயக ரீதியான ஒரு நாட்டில் முக்கியத்துவம் பெறுது. ஒரு ஜனநாயக ரீதியான சுதந்திரமான ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொன்னால் அது கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்க தேவையில்ல, சாதாரணமாக புரிஞ்சிக்கலாம். அது ஒரு டாக்குமெண்ட். ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒரு நாடு எந்த சட்டத்தின் அடிப்படையில், எந்த அடிப்படை கோட்பாடுகளோடு இயங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வழிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி, அதுதான் கான்ஸ்டிடியூஷன். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல 2 விஷயமா நம்ம பிரித்து பார்க்கலாம். ஒன்று, மக்களுக்கு வழங்கக்கூடிய உரிமைகளும் அவர்களுடைய கடமைகளும், சிட்டிசன்ஸுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்படக்கூடிய அதிகாரத்தினுடைய பகிர்வு. இந்த 2 விஷயங்களை சொல்லக்கூடியது தான் கான்ஸ்டிடியூஷன். ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாடு தன்னுடைய எல்லை எது அப்படிங்கிறத கொண்டு வந்த பிறகுதான் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க. குமரி முதல் காஷ்மீர் வரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த எல்லை, ஒரு நாட்டினுடைய எல்லை முதல்ல வரையறுத்துருவாங்க. வரையறுத்த பிறகு அந்த மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அடிப்படை உரிமைகள், அந்த மக்கள் எப்படிலாம் நடந்துக்கணும், என்னென்ன சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த மக்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தேசிய கொடி ஏற்றும் போது சல்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது போல மக்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதை சொல்லக்கூடியது கான்ஸ்டிடியூஷன். ஒரு நாடு சுதந்திரமான நாடாக, ஜனநாயகமான நாடாக அறிவிக்கப்படும் போது அந்த நாட்டுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்திடுவாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத ஏற்படுத்தினா மட்டும்தான் நீங்க ஒரு குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கும், தேசிய ஒற்றுமை என்பது இருக்கும். நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா நாம எந்த நாட்டவர் அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாது. அதனால தேசிய ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது முக்கியமானது. இன்னொன்று, நம் தேசத்தினுடைய எல்லையை வரையறுக்கக்கூடிய இடத்துல கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது முக்கியமானது. அதே போல ஒரு நாட்டினுடைய மக்கள்
என்னென்ன விதமான நம் சட்டங்களில் வந்து எப்படி பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதும் கான்ஸ்டிடியூஷன் தான். சரி, இதில் 2 விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று அதிகார பகிர்வு, இன்னொன்று மக்களுக்கு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள். இந்த 2 விஷயங்கள். இதில் அதிகார பகிர்வு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 விதமாக பிரிக்கலாம். ஜுடிஷியல், லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், இப்படி வந்து பிரிக்கலாம். இதை ஃபெடரல் டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியும் பிரிக்கலாம். மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் மாநில அரசுக்கு கீழே வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். இப்போ மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், மாநில அரசுக்கு என்ன அதிகாரம், கிராம பஞ்சாயத்துகளுக்கு என்ன அதிகாரம் அப்படிங்கிறத பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அதிகாரத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தனி நபர் கையில் மொத்த அதிகாரமும் போகும்பொழுது அவர் சர்வதிகாரியாக மாறுவதற்கும் மக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால அதிகாரமானது பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கான்ஸ்டிடியூஷனோட ஹைலைட். இன்னொன்று, இந்த ஜுடிஷியல், லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சட்டமன்றம், நம்முடைய அரசியல் தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகள், அவங்க தான் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டங்களை சட்டமன்றங்களில் இயற்றுவார்கள். அப்படி இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதே போல சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டத்தை மீறும் பொழுதோ அல்லது ஒருவருடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கப்படும் பொழுதோ அதை யார் தட்டி கேட்பா அப்படின்னு சொன்னால், சட்டத்தின் பாதுகாவலனான, நாட்டின் பாதுகாவலனான நீதிமன்றங்கள் தான் கேட்கும். அந்த நீதிமன்றங்களுக்கு பேர் தான் ஜுடிஷியல். அதிகாரமானது 3 விதமாக பிரிக்கப்படுது. ஒன்று லெஜிஸ்லேச்சர், சட்டத்தை உருவாக்குபவர்கள். இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவர்கள். மூன்றாவது சட்டமன்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஜுடிஷியல், நீதியை பாதுகாக்கக்கூடியவர்கள். அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றுபவர்கள். ஒரு உதாரணத்துக்கு 18 வயது நிரம்பிய யாரும் டிரைவிங் லைசன்ஸ் பெறணும். 18 வயது நிரம்பியவர்கள் டிரைவிங் லைசன்ஸ் பெற்று தான் வாகனத்தை இயக்கணும். 18 வயது நிரம்பாதவர்கள் வாகனத்தை இயக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம் அரசியல் தலைவர்கள் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இதை நடைமுறைப்படுத்துபவர்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஒரு உதாரணத்துக்கு போக்குவரத்து காவல்துறை, அவர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபடுவாங்க. அந்த சமயத்தில் ஒரு வாகனத்தை வந்து தடுத்து நிறுத்தி அவருடைய ஓட்டுநர் உரிமத்தை வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவர் 18 வயதுக்கு கீழே இருந்து உரிமம் இல்லைனாலும் சரி, அல்லது 18 வயதுக்கு மேலே இருந்து உரிமம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவரை என்ன பண்ணுவாங்கன்னா நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவாங்க. நீதிமன்றமானது அவருக்கு உரிய அபராதத்தையோ அல்லது தண்டனையோ கொடுக்கும். இதுதான் 3 பேருக்கும் உள்ள அதிகாரம். சட்டத்தை இயற்றுபவர்கள், நடைமுறைப்படுத்துபவர்கள், அந்த சட்டத்தை கண்காணித்து நீதி வழங்கக்கூடியவர்கள். இந்த 3த்துக்கும் அதிகாரம் பிரித்து கொடுக்கப்படுகிறது. சரி, இன்னொன்று மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் மக்களுடைய அடிப்படை கடமைகள். தேசிய கீதம் பாடும்பொழுது எழுந்து நிற்கணும். அதே சமயம் தேசிய கொடி ஏற்றும் பொழுது சல்யூட் பண்ணணுங்கிறது நம்முடைய அடிப்படை கடமை. நம்முடைய அடிப்படை உரிமை என்பது பேச்சுரிமை. இது போன்ற பல விஷயங்கள். நம்முடைய பேச்சுரிமை பறிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், அதற்கான தேவை நமக்கு ஏற்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி நம்ம நீதியை வந்து பெறலாம். நம்முடைய அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நாம் நீதிமன்றத்தை அணுகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்முடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் போது ஏன்னு கேட்கறதுக்கு அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால், சர்வதிகார ஆட்சியில் நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஒரு நாட்டின் முதுகெலும்பானது கான்ஸ்டிடியூஷன், அந்த நாட்டினுடைய சட்டம். அதுதான் உச்சம். அதுக்கு மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு கான்ஸ்டிடியூஷனை மீறி யாரும் செயல்பட முடியாது. அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பாதுகாவலன் யாருன்னா உச்ச நீதிமன்றம். அந்த கான்ஸ்டிடியூஷனை கண்காணிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம். இதெல்லாம் மீறி எங்கே தப்பு நடக்க போகுது? எங்கேயுமே தப்பு நடக்காது. அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுதந்திரமாக வாழலாம். சட்டம் என்பதே என்ன அப்படின்னு சொன்னால், மக்களை கட்டுப்படுத்துவது கிடையாது. ஒரு சட்டம் என்பது மக்களை மகிழ்ச்சியாக வாழ வழி செய்து கொடுப்பது, சுதந்திரமாக வாழ்வதற்கு வழிவகை செய்து கொடுப்பது தான் சட்டம். ஒரு மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட அடிப்படை கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால், அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டிடியூஷன். போதுமான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும்
அடுத்த காணொலியில் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது என்ன, அதில் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது என்ன என்பது போன்ற தொடர் காணொலிகளாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம். அனைத்து காணொலிகளையும் முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.